கப்பலில் வந்திறங்கும் அத்தரும் ஜவ்வாதும் ஆடைகளில் பூசுவதற்கல்ல, பூம்புகாரில் வாசல் மெழுகுவதற்கு. திருவோடு சுமந்து திருவிழாவில் ஒரு பிச்சைக்காரன் வந்தானாம். பிச்சைக்காரனை பார்ப்பதற்கு பூம்புகாரில் வண்டி கட்டி புறப்பட்டார்கள். பூம்புகாரில் பல்லாங்குழி ஆடுவதற்கு பவளங்கள், வீட்டுக்கு ஒட்டடை அடிக்க சந்தன கொம்பு வாங்கி அதிலே குஞ்சத்தை கட்டி போட்டார்கள். மேகங்கள் கால்வலிக்க உட்கார்ந்து கொள்வதற்கு 7 அடுக்கு மாளிகை. 7 அடுக்கு மாளிகையில் 4வது அடுக்கில் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் அறை. அந்த கண்ணகியும் கோவலனும் குடியிருக்கிற 4வது மாளிகையில் நந்தவனத்தில் மாளிகை இருக்கும். ஆனால் அங்கே மாளிகைக்குள்ளேயே ஒரு நந்தவனம் இருந்தது. தந்தத்தை கால்களாக கொண்ட கண்ணகியும் கோவலனும் மஞ்சத்திற்கான கட்டிலில் தந்தம் கால்களாக இருந்தது. அந்த கட்டிலில் மயில் இறகால் பஞ்சாய் அடைத்த மஞ்சம், முட்களை இழந்த தாளம்பூவால் செய்யப்பட்ட தலையணை, அவர்களுக்கு தாம்பூலம் துப்புவதற்கு கோவலனுக்கும் கண்ணகிக்கும் தங்கத்தால் செய்த குடுவை, வாய் கொப்பளிப்பதற்கு அவர்களுக்கு வாசனை பன்னீர், அகிர்புகை வாசம் திகட்டும் பொழுது அதை மாற்றுவதற்கு அங்கே மனோரஞ்சித சாறு. பூம்புகாரில் வேர்க்கையில் வீச அந்த அறையில் இலையின் கனத்தில் வெள்ளியால் செய்யப்பட்ட விசிறி, தென்றலை சலித்தனுப்ப வெட்டிவேரில் செய்யப்பட்ட திரை. கோவலனும் கண்ணகியும் இடையறாது, தடை அறாது, மடை அறாது இன்பத்தின் உச்சிக்கே சொன்னார்கள். இப்படி அவர்களின் இன்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி நிலவிய ஒரு பொன் வேளையில் கோவலன் வெளியே சென்றான். அதையெல்லாம் விவரிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. மாதவி என்றொரு மயிலாள், பெரிய நாட்டியக்காரி, 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில் நாட்டியத்திற்கு 4000 இலக்கணங்கள் படைத்தாலும் மாதவி ஆடிய ஆட்டத்திற்கு ஈடாக இன்னி ஒரு நடனம் நடத்துவதற்கு இந்த நாட்டில் இதுவரைக்கும் நங்கைகள் பிறக்கவில்லை என்று சிலப்பதிகாரத்தில் படித்து நான் பரவசப்பட்டேன். மாதவியினுடைய நடனம் பார்ப்பதற்கு கட்டுக்கடங்காத கூட்டம். சோழ நாட்டு மன்னனை தலைக்கோலை அவளுக்கு பரிசாக கொடுத்து ஒரு பொன் மாலையை அவளுக்கு பரிசாக கொடுக்கிறான். அந்த மாலையை பரிசாக பெற்ற மாதவியினுடைய அன்னை இந்த மாலையை செல்வ செழிப்புள்ள பூம்புகாரில் வசதியும் வாய்ப்பும் உள்ள கனதவான் பிள்ளை யாராக இருந்தாலும் இதை விலை கொடுத்து வாங்கினால் என் மகள் மாதவியை அவனுக்கு நான் திருமணம் செய்து தருவதற்கு தயார் என்று வசதியுள்ள வாலிபர்கள் வாழுகின்ற வீதியெல்லாம் போய் அன்றைக்கு சித்ராபதியின் தோழி செய்தி சொன்னாள். வசதியும் வாய்ப்பும் வசந்த மாளிகையில் வாழுகிற கோவலன் அந்த மாலையை வாங்கி மாதவியோடு சேருகின்றான். இளங்கோவடிகள் பேசுகிறார், மாவலர் நெடுங்கண் மாதவியால் கோவலன் வாங்கி, மாதவி மாலை கோவலன் வாங்கி கூனி தன்னோடு அனைவுறு வைகளின் அயர்வனர் மயங்கி விடுதலறியா விரிப்பிரன் ஆயினான் என்று மாதவியோடு வாழ்க்கை நடத்த வேண்டிய வரலாற்று கட்டாயம் கோவலனுக்கு நேர்ந்ததை இளங்கோவடிகள் படம் பிடிக்கிறார். புகாரில் மாதவியும் கோவலனும் இனம் புரியாத இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணகியினுடைய கால் சிலம்பை அவள் கலத்தி வைத்து விட்டாள். கண்ணகியினுடைய மேகலை இடுப்பில் இருந்து இடம்பெயர்ந்து விட்டது. அவளுடைய கூந்தல் அகில் புகையை இழந்தது. அவள் நெற்றியில் இருந்து திலகத்தை துறைந்தாள். ஆடை அணிகலன், ஆசைக்கு வாசமலர் சூட்டுவதையெல்லாம் துறந்து மாதவியோடு கோவலன் சென்று மயங்கி கிடந்ததற்கு பிறகு கண்ணகிக்கு ஒரு துறவு வாழ்க்கை சாத்தியமாயிற்று. இந்த வாழ்க்கையில் நாட்கள் நகருகிற பொழுது கடலுக்கு காணல் வரி பாடுவதற்கு அந்த தீவுக்கு செல்லுகின்றார்கள் கோவலனும் மாதவியும்.
அங்கே பல்வேறு விதமான கானல் வரி பாடல்களை யாழ் எடுத்து கை